ப்ளஸ் சென்டர்ஸ் வந்துட்டோம். சென்டர்ஸோட பார்க்கிங் டிஸ்டன்ஸ் ஆஃப் மேஜ் ஹாரி போட்டர் சென்டர். என்ன சிங்கப்பூரில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து அந்த ப்ளசன்னஸ். ரெண்டு வருஷம் அங்கே போகணும்னு சொல்கிறேன், எங்கே போகணுன்னு சொல்ல எனக்கே தெரில. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த ப்ளசன்ட் லைட்டுக்கு உள்ள லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் சாதாரணமாகவே பிராண்டட் ஐட்டம்ஸும் காஸ்ட்லி, அது சிங்கப்பூரில் காஸ்ட்லி, அதுவும் சென்டாஸால் இன்னும் காஸ்ட்லி. அண்டங்க யூனிவர்சல் ஸ்டுடியோ, இந்த சென்டாஸால் இருக்கிற யூனிவர்சல் ஸ்டுடியோ என்ட்ரன்ஸா. இட்ஸ் டிக்கெட் ஆர் ஃப்ரீ? ஃப்ரீ. அப்புறம் தமிழ் சொல்லுங்க சார், எங்கே போகணும்? இல்லை, இங்கேருந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டா? விவோ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இல்லை, இடையில நம்ம போக வேண்டியது எது இருக்கா? இல்லை, விவோ மெயின் ரோடு, அதுலேருந்து இப்போ போக வேண்டியது ஃபஸ்ட்டு இது எது? ரிசார்ட் வேர்ல்டு. இதுக்கு அடுத்து இந்தியாவில் இறங்கி உள்ளே போகலாம். அப்புறம் பீச் ஸ்டேஷன். மழை விட்டால் உள்ளே போகலாம். ப்ளஸ் சென்டர்ஸ் வந்துட்டோம். சென்டர்ஸோட பார்க்கிங் ஏதோ சம் ரெசார்ட் வேர்ல்டு. இது சென்டர்ஸா ரெசார்ட் வேர்ல்டு. இது வழியாக உள்ளே போய் சென்டர்ஸாக்கு போயிடலாம். பார்க்கலாம். இது வந்து யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் போகிறது, சிங்கப்பூர் ஓசியானாரியம், சென்டர்ஸா எக்ஸ்பிரஸ், ரிசர்ச் அண்ட் லேர்னிங் சென்டர், அட்வென்ச்சர் கோ வாட்டர் பார்க், கன்வென்ஷன் சென்டர், கிளினிக், கார் பார்க், டிஸ்டன்ஸ் ஆஃப் மேஜ் ஹாரி போட்டர் சென்டர். இது ரிசார்ட் வேர்ல்ட் ஆஃப் சென்டோசா. போட்டு பார்த்தீங்களா? ரிசார்ட் வேர்ல்ட் சென்டோசா. ரைட். ரிசார்ட்ஸுக்குள்ளே போகணுன்னா அதுக்கு டிக்கெட்டு. இது ஹோட்டல் மைக்கேல், கிராக்ஃபோர்ட்ஸ் டவர். இது டிவோலி காஃபி ஹவுஸ். ஹாரி போட்டர் டிக்கெட் ப்ரைஸ் வந்து அடல்ட்டுக்கு வந்து 70 சிங்கப்பூர் டாலர், சைல்டுக்கு வந்து 60 சிங்கப்பூர் டாலர். அதுக்கு இவ்வளோ கூட்டம் பாருங்கள். நாங்கள் உள்ளே போய் என்னென்னு பார்த்து வரலாம். சன்மோ காஃபி. என்ன சிங்கப்பூரில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே வந்து அந்த ப்ளசன்னஸ். சண்டே ராயல். ஓகே.
இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க. இது வந்து ரிசார்ட் வேர்ல்ட் சென்டோசா. நம்ம வந்து சென்டோசா அங்கே போகணும். சென்டோசா அங்கே போகணும்னு சொல்கிறேன், எங்கே போகணுன்னு சொல்ல எனக்கே தெரில. பார்க்கலாம், கூகுள் பண்ணி பார்க்கலாம், இல்லைன்னா யார்ட்டையாவது கேட்டு தெரிஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி இது எங்கெல்லாம் போகுதுன்னு பார்த்துட்டு மேலே பாருங்க, ஃபுல்லாக இருட்டி இருக்கு. வெளியே மழை, ஆக்சுவலாக வரும்போதே மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பியூட்டிஃபுல்லாக இருக்கு, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு. இந்த ப்ரெசன்ட் லைட்டுக்கு உள்ள லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸுக்கும் Pop Mart. Join the festivities 16th January to 15th March வரைக்கும் festivals. Motor Day, Pop Mart. எல்லாம் போகிறது இதில் தான். நம்மளும் இதில் ஏறி மேலே போகலாம், என்னதான்னு பார்ப்போம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நிற்கணுன்னா லெஃப்டில் நிற்கணும், மேலே ஏறி போகிறவங்க ரைட்டில் போவாங்க. அந்த எல்லோ கலர் ட்ரீ எவ்வளோ சூப்பராக இருக்கும். Okay. $7-11. Okay. Coachங்கிறது ஒரு பிராண்ட். லெதர் பேக்ஸ், ஷர்ட்ஸ், கோட்ஸ். சாதாரணமாகவே பிராண்டட் ஐட்டம்ஸு காஸ்ட்லி, அது சிங்கப்பூரில் காஸ்ட்லி, அதுவும் சென்டாஸால் இன்னும் காஸ்ட்லி. 100 செட்டை பிராண்டட்னா 500, அதுவே சிங்கப்பூரில் 5000, அதுவே சென்டோஸாவில் 10,000. அப்படி இருக்கும் ஃப்ராக்ஸ். நம்ம எங்கே போகிறதுன்னு தான் தெரியல. சென்டோஸா எக்ஸ்பிரஸ் ஹோட்டல், யூனிவர்சல் ஸ்டுடியோ, லானி. ஓகே,
சரிங்க, நம்ம மேப்பை பார்த்து எங்கே போகிறது எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, வந்துங்க. யுனிவர்சல் ஸ்டுடியோ, இது சென்டோசாவில் இருக்கிற யுனிவர்சல் ஸ்டுடியோ என்ட்ரன்ஸு பாருங்க, அதோட லோகோ சுற்றிட்டு இருக்கு. யுனிவர்சல் சூப்பராக இருக்குல்ல? ஓ, பெரிய மழை பெய்யுது, வெளியே போக முடியாது. ஓகே, இது கார்னிவல். எப்படி போகிறோன்னு தெரில, ஃபுல்லாக மழை. யுனிவர்சல் ஸ்டுடியோ சிங்கப்பூர், அதோட என்ட்ரி அதுதான். ஸோ இப்படிதான் உள்ள போல இந்த போட்டிருக்கு. ஓ, சுத்தம். இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு போகலாம். பீச் ட்ராம் போகணும், அது எப்படின்னு தெரில. கேட்கலாம், யார்கிட்ட வழி கேட்கலாம். இதாங்க ரெசார்ட் வேர்ல்ட் ஸ்டேஷன்ஸ். தெரில என்ன பார்க்க முடியும் என்னன்னு தெரில, பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்டோசா டிக்கெட்டிங் கவுண்டர். இங்கேருந்து மேலே மோனோ ரயில் வந்து மேலே போகுது. இந்த ரெசார்ட் வேர்ல்ட் ஸ்டேஷன், அந்த மோனோ ரயில் ஃப்ரீயாக என்னன்னு தெரில, அப்போயே பார்க்கலாம். ரெசார்ட் வேர்ல்ட் ஸ்டேஷன், சென்டோசா டிக்கெட்டிங் கவுண்டர். சென்டோசா எக்ஸ்பிரஸ் ஆப்ரேட்டிங் ஹவர்ஸ் 7 AM to 12 AM. இதான் இந்த மேப்பு. நம்ம வந்து இங்கே இருக்கிறோம். எஸ், இதுலேருந்து சென்டோசா வாக். யூனிவர்சிட்டிங்கிறது என்ட்ரன்ஸில் இருக்குது. யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸில் இருக்குது. நம்ம இங்கே இருக்கோம். யுனிவர்சல் ஸ்டுடியோஸ் ஆல்ரெடி காட்டணும். சென்டோசா வாக் ஆர் ஹியர். ரெசார்ட் வேர்ல்ட் இதாங்க டோட்டலாக. பீச் வாக்கு, கேபிள் காரு, சென்டோசா போர்டு வாக்கு, சென்டோசா கோட். அதில் முதல்ல இந்த ட்ரெயினுக்கு டிக்கெட்டாக காசா, அதுவே தெரியல. பலவான் பீச். questions can be stored and asked me. Beach walk 3 kilometers. Sentosa walk 2 kilometers. MBR trial வந்து 1 kilometer cycling. Beach walk 3 kilometers. ஸோ எதுலேயும் போக முடியாது, ஃபுல் ரெயின். எப்படி பெய்யுது பாருங்க மழை. போகும், இது மேலே ஏறி போய் என்னதான் இருக்குன்னு பாருங்க. இறங்கணும்னா
தென் அந்த எஸ்கலேட்டர் வழியாக இறங்கிடலான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். மோனோரயில் இதுக்கு வந்துட்டோம். அது போய் பாருங்க. மோனோரயில் தான் அதோட பாட்டம். ஸோ இப்படி போனோன்னா யூனிவர்சிட்டி ஸ்டேஷன், மெயின் ரோடு யூனிவர்சிட்டி ஸ்டேஷன் போய் தான் மெட்ரோ எம்ஆர்டி பிடிச்சி நம்ம சிங்கப்பூர் ஊருக்குள்ளே போகிறது. இது இம்பியா. அதான் ஃப்ரீயாக என்னன்னு தெரில. ஸோ வாசல் ஆள் இருக்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கலாம். சார், இட்ஸ் டிக்கெட் ஆர் ஃப்ரீ? ஃப்ரீ. அப்புறம் தமிழ் சொல்லுங்க அங்கிள், எங்கே போகணும்? இல்லை, இங்கேருந்து இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்டா? விவோ தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். இல்லை, இடையில நம்ம போக வேண்டியது எது இருக்கா? இல்லை, விவோ மெயின் ரோடு, அதுலேருந்து இப்போ போக வேண்டியது ஃபஸ்ட்டு இது எது? ரிசார்ட் வேர்ல்டு. இதுக்கு அடுத்து இந்தியா. இந்தியாவில் இறங்கி உள்ளே போகலாம். இந்தியா அப்புறம் பீச் ஸ்டேஷன். திருப்பி ரிட்டர்ன் எங்கே? நீங்கள் போகணுமா? ஆமாம். கியூ வந்து நின்று. ஓகே, தேங்க்யூ. ஃப்ரீ. ஸோ இது ஃப்ரீ தான். அதாங்க நம்ம ரிசார்ட் வேர்ல்ட் ஸ்டேஷன், யூனிவர்சிட்டி ஸ்டேஷன் அங்கே எம்ஆர்டி இதுலேருந்து. இப்போ ரிசார்ட் வேர்ல்ட் ஸ்டேஷனில் இருக்கிறோம். இப்போ இந்தியா ஸ்டேஷன் நெக்ஸ்ட்டு. ஓகே, இப்போ ஒரு கிளியர் ஐடியா வந்துடுச்சுங்க. ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் சிங்கப்பூர் சிட்டியிலேருந்து நேராக எம்ஆர்டியில் வந்து விவோ ஸ்டேஷனுக்கு வந்து இறங்குவீங்க. விவோவில் இறங்குனீங்கன்னா அதான் ஃப்ரெண்டில் இருக்குது. விவோவில் இறங்கி இந்த மோனோரயில் வந்து ஃப்ரீ. இறங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ரிசார்ட் வேர்ல்டு. இப்போ என்னென்னா, இப்போ நம்மளோட மச்சான் வந்து பைக்கில் நேராக ரிசார்ட் வேர்ல்டில் கொண்டு வந்து விட்டாப்புல. ஸோ ரிசார்ட் வேர்ல்ட்லேருந்து நம்ம என்னன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்படி இப்படி சுற்றி கேஷியோ, அங்கே வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது, கேஷினோ இருக்குது, எல்லாம் இருக்குது. யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் இருக்குது. நம்ம வந்து பீச் ஸ்டேஷன் போயிடுவோம். பீச் ஸ்டேஷன் முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் இங்கே இறங்கலாம். லாஸ்ட்லேருந்து வரலாம். விவோவில் வந்து மோனோரயில் ஏறிட்டிங்கன்னா நேராக ரிசார்ட் வேர்ல்டு, யூனிவர்சல் ஸ்டுடியோஸ் போனால் ரிசார்ட் வேர்ல்டில் இறங்குங்க. அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு யூனிவர்சல் ஸ்டுடியோஸு, கேஷினோ அதெல்லாம் முடிச்சுட்டு நேராக இங்கேருந்து இந்த மோனோரயில் ஏறினீங்கன்னா இம்பியா ஸ்டேஷன் இந்த இருக்கு பாருங்கள். இம்பியா ஸ்டேஷன், ரிசார்ட்ஸ், அதுக்கடுத்து பீச் ஸ்டேஷன். ஓகே, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் பீச் ஸ்டேஷனுக்கு போகிறோம். நம்ம பீச் ஸ்டேஷனில் போய் இறங்கி அங்கே முடிச்சுட்டு அங்கேருந்து ரிட்டர்ன் ரொம்ப இந்தியாவில் இறங்குறோம். அதுக்கப்புறம் நேராக யூனிவர்சிட்டி ஸ்டேஷன் போயிடுறோம். ஓகே, இப்போ பீச் ஸ்டேஷன் போயிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். பாய். வெளியே இவ்வளோ மழை பெய்யுது, எப்படி போகிறோம்? அநேகமாக அப்படி இந்த பீச் ஸ்டேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ஒவ்வொரு ஸ்டேஷனாக மோனோரயில் ஸ்டேஷன்லேருந்து வெளியே போயிடுவோன்னு நினைக்கிறேன். எந்த ஒரு விஷயம் முதல்ல இறங்கினோடனே பெரிய கன்ஃபியூஷனுங்க. ஒன்றுமே புரியாமல் ஒரு ½ அன் ஹவர் டோட்டலாக ஃபங்காகி அப்படி ஒன்றுமே புரியாமல் அப்படியே இருந்தேன். இப்போ உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். பீச் ஸ்டேஷன், எஸ்கலேட்டரில் கீழே இறங்குறோம். இங்கே வந்து பீச் ஸ்டேஷனில் வந்து பலவான் பீச் இருக்குது.
சிலோசோ பீச். 2-3 பீச் இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியல, மழை விட்டா உள்ள போகலாம். திரும்பி சொல்கிறேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சிட்டியிலேருந்து வந்து விவோ ஸ்டேஷனில் எம்ஆர்டியில் வந்து இறங்குறீங்க. ட்ரெயின் விவோவில் இருந்து நேராக இது வந்து ஃப்ரீ, மோனோ ரயில் வந்து ஃப்ரீ. இந்த மோனோ ரயிலில் ஏறி லிஃப்ட் டு கார் பார்க், மோனோ ரயிலில் ஏறி நேராக ரிசார்ட் வேர்ல்டில் இறங்குங்க. ரிசார்ட் வேர்ல்டில் இறங்குனீங்கன்னா உள்ளே வந்து யுனிவர்சல் கிங்டமு, ஹாரி போட்டர், யுனிவர்சல் ஸ்டுடியோஸு, ஹாரி போட்டர் இதெல்லாம் உள்ளே இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சு அதுபோக ஹோட்டல்ஸ் தங்குறவங்க ஹோட்டல்ஸு, கேசினோ விளையாடுறவங்க கேசினோ எல்லாம் அதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து இம்பியா ஸ்டேஷன், அதில் என்னங்கிற போகும்போது பார்க்கலாம். அது முடித்தோம்னா பீச் ஸ்டேஷன். அவ்வளோதான். ஒவ்வொரு இதுலேயும் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. டிக்கெட் இருந்தால் ஆக்டிவிட்டீஸில் போகலாம், இல்லைன்னா சும்மா பார்த்து வரலாம். இப்போ நம்ம சும்மா பார்க்குறதுக்கு இதை தாண்டி ஸ்டேஷனை தாண்டி போக முடியுமா என்னன்னு தெரில. லெட்ஸ் சீ. இல்லை மழையை வேடிக்கை பார்க்கறதுக்கு தான் இங்கே வந்திருக்குமான்னு தெரில.